அந்நாளில் ஆளுடைய பிள்ளையார் அருளாலே தென்னாடு சிவம் பெருக செங்கோல் உய்த்து அறமளித்து சொன்னாம நெறி போற்றி சுரநகர்கோன் தனை கொண்ட பொன்னார மணிமார்வில் புறவலனார் பொழிகின்றார். நிகழ்காலத்தில் சொல்லிட்டு இருக்கார். எப்போ ஞானசம்பந்தர் வந்து ஒரு சைவ சமயத்துக்கு திருப்பினதுக்கு பிறகு ஒரு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படின்னு எடுக்கிறார். அந்நாளில் அவர் சைவ சமயத்துக்கு திரும்பினதுக்கு பிறகு ஆளுடைய பிள்ளையார் அருளாலே, அது யார் ஆளுடைய பிள்ளையார்? அருளாலே தென்னாடு சிவம் பெருக, அதற்கு தென்னாடு முழுக்க சமண சமயம். இதை பற்றி ஏற்கனவே சென்றோப்பிலே சொன்னேன். நன்றியில் நெறியில் அழுந்திய நாடு தமிழ்வேந்தனும் வென்றுகொள் சிறப்பினில் மேன்மையும் பெற்றனம் அப்படின்னு சொன்னார். குலச்சிர நாயனாருடைய வாக்கில் வச்சு சொன்னார் சேக்கிழார் சுவாமி. அவர்கள் சுவாமியினுடைய அனுகிரகத்தை எளிதாக பெற்றவர்கள். முருகப்பெருமானே இந்த பரம்பரையில் வந்து பிறந்திருக்கார் தெரியுமா? முருகப்பெருமானே உக்கரகுமார பாண்டியர் என்கின்ற பெயரில் வந்து அவதாரம் செய்திருக்கிறார். சோமசுந்தர பாண்டியன் என்கின்ற பெயரில் சிவபெருமானே வந்து ஆட்சி பண்ணியிருக்கிறார், நேரடியாக பிரத்யட்சமாக இருந்து. அப்பேற்பட்ட திருவிளையாடல்கள் மொத்தம் 64 திருவிளையாடல்களை சுவாமி இங்கே நிகழ்த்தினதாக திருவாலவாய் மான்மியம், அதுதான் திருவிளையாடல் புராணம் என்று கொண்டாடுகின்றோம். அப்படி சொகநாதசாமியாக பெருமானே பிரத்யட்சமாக எழுந்தருளிய இந்த நகரத்திற்கு, முக்கியமாக மதுரை நகரத்தை பற்றி பேசும்பொழுது, மதுரையினுடைய எல்லையை மிரித்தாலே அவருடைய கண்மத்தை தீர்க்க வேண்டிய கடமை சொகநாதசாமிக்கு இருக்குது என்று திருவிளையாடல் புராணம் பேசுகிறது. மதுரையுடைய எல்லை அருகே வந்தால் கூட அவர் கருணை செய்தே தீர வேண்டிய இடத்துல இருக்கின்றார் அவர் என்பதை நாம் பஞ்சமாபாதகம் தீர்த்த படலத்தில் பார்க்கின்றோம் திருவிளையாடல் புராணத்தில். என்னது அப்படியா? அது சீர்பிரிக்காதனால உங்களுக்கு அப்படி தோணும். அது என்ன தேடி கிடைக்கலங்கிறீங்க நீங்க? அவர் என்ன சொல்றாரு, நம்ம பேசுறது மாதிரி அந்த டக்குனு கிடைக்க மாட்டேது ரெஃபரன்ஸ் சொல்றாரு. கிடைக்கும், முயற்சி பண்ணுங்க, கிடைக்கும். ஆளுடைய பிள்ளையார் அருளாலே தென்னாடு சிவம் பெருக என்று சொல்லுகின்றார். சிவம் பெருகனா அது வரைக்கும் அவம் பெருகி இருந்துச்சு. சமண சமயத்தினாலே அவம் பெருகி இருந்தது. இப்போ சிவம் பெருகி இருக்கு. ஏன்னா அரசன் எவ்வழியோ அவ்வழி குடி, கோன் எவ்வழி குடி அவ்வழி இல்லையா? கோல் உயர குடி உயரும் என்பது அவ்வியாருடைய பாட்டு. பொன்னானூரில் ஒரு பாட்டு, நீர் உயர நெல் உயரும், நெல் உயர வரப்புயரும், வரப்புயர கோன் உயரும், கோன் உயர கொடி உயருமான்னு நினைக்கிற அந்த பாட்டு. அதை தான் சொல்லுகின்றார். அப்போ அரசன் என்ன செய்கின்றானோ அதன் அடிப்படையில் தான் மக்கள் இருப்பாங்க. அல்லது அரசன் பின்பற்றுவதை பின்பற்றி ஆக வேண்டிய கட்டாயம் மக்களுக்கு வந்துவிடும். இப்படி தென்னாடு சிவம்பெருக எப்படி பண்ணார்? சுரவாதம், அனல்வாதம், புனல்வாதம் என்கின்ற 3 வாதங்களை சமணரோடு நிகழ்த்தி சமணர்களை எல்லாம் வீழ்த்துகின்றார். அந்த இடத்துல பாடின பதியங்கள் எல்லாவற்றிலையும் இந்த ராஜாவினுடைய திருமுன்னர் பாடப்பட்டது இந்த பதியங்கள் என்பதை ஞானசம்பந்தர் பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். அதுதான் வரலாறுங்கிறதுக்கு. இதெல்லாம் சும்மா கிடையாது. ஞானசம்பந்தரை பற்றி பேசும்பொழுதெல்லாம், வைதிக சமயங்களை பற்றி பேசும்பொழுதெல்லாம் எல்லா நாத்திகர்களும் என்ன பேசுவானுங்கன்னா, சமணர்களை வந்து கழுவேற்றிட்டாங்க, அது ஞானசம்பந்தர் எவ்வளோ கொடுமைக்காரராக இருந்தார், இந்த சைவ சமயம் எப்படி ரொம்ப உயிர்களெல்லாம் உயிருக்கு நல்லது செய்யக்கூடியதாக சொல்லக்கூடிய சைவ சமயம் இவ்வளோ உயிரை கொண்டிருக்க அப்படின்னு அஹிம்சாவாதியாக இல்லையே அப்படின்னா, சரி சமணர்களை கழுவேற்றினாருங்கிற செய்தியை முதல்ல சொல்கிறது பெரிய புராணம் தான், அதை மட்டும் எடுத்துக்கிறான். ஆனால் அதே பெரிய புராணம் சமணர்கள் எத்தனை அநியாயங்கள் செய்தான் இந்த நாட்டில் என்பதை ஒருவனும் பேச மாட்டான். ஆனால் இவர்களுக்கு அப்போது சமண சமயமோ சைவ சமயமோ சீர்தூக்கி பார்த்து நல்லது சொல்லணுங்கிற எண்ணம்லாம் அவங்களுக்கெல்லாம் கிடையாது. ஆராய்ச்சியாளர்களுக்கெல்லாம் வைதிக சைவ சமயத்தை எதிர்க்கணும், அதைத்தான் உங்களுடைய நோக்கம். விளங்குதுங்களா? ஆனால் சமணர் என்ன செஞ்சான்? கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் கூறுகினார் என்று இதை சேக்கரார் சாமி சொல்லுகின்றார். சமண சமயத்தை பற்றி பேசும்போது அப்பர் சாமி சமண சமயத்துக்கு செல்லும் பொழுது கொல்லாமை மறைந்துரையும்னார். அவன் கொல்லாமையே செய்யலையா? நல்லா செய்கிறான். உலகத்தில் உயிர்களை கொல்லாமல் மனிதனால் வாழவே முடியாது. அப்போ கர்மம் செய்யாமல் வாழ முடியாது, செஞ்சு வாழலாம் செய்யாமல் வாழலாம்னு பார்க்க முடியும். தவிர்த்து இந்த ஒரு உயிரை கொல்ல, பொதுவாக நம்மெல்லாம் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்கெல்லாம் பார்த்துறீங்க, நான் சாப்பிடாதீங்க, அது ஒரு உயிர் தானே அப்படின்னு சொன்னோம்னா
ஏன் நீங்கள் சாப்பிடக்கூடிய தாவரங்கள் எல்லாம் உயிர் இல்லையா, அது மட்டும் கொண்டு சாப்பிடலையா நீங்கள், நம்மளை எதிர்கேள்வி கேட்பாங்க. அப்போ உடனே நாம் பதில் தெரியாமல் ஒழிப்போம். அப்போது இங்கே உயிரை கொல்வது என்பது நடக்காமல் இன்னொரு உயிர் வாழ முடியாது. ஆனால் அதில் விளையக்கூடிய கர்மம் என்ன, கடவுளால் அனுமதிக்கப்பட்ட நிலை என்ன என்பதைத்தான் நாம் இங்கே பார்க்க வேண்டுமே தவிர்த்து இது அப்போது ஒரு மனிதனால் பேசிக்காக வாழ முடியாது. விலங்கு முறைகளாலே சொல்கிறது. அப்போது தாவரத்துக்கும் உயிர் உண்டு, விலங்குக்கும் உயிர் உண்டு. மனிதனுக்கு என்று அமைக்கப்பட்டது ஏதோ அதை நம்ம கொல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அப்போ சில அடிப்படையாக சில கர்மங்களை செய்யாமல் வாழ முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கணுமே தவிர்த்து இவன் செய்கிறது சரியா அவன் செய்கிறது சரியா நீங்கள் பேச முடியாது. வகையில் சமணராக இருந்தாலும் சில உயிர்கொலைக்கு காரணமாக தான் இருக்கான். சாப்பிடணும்னு நிச்சயமாக பயிர் அறுத்து தான் சாப்பிடணும். கொல்லாமை மறைந்துரையும் அப்படின்னார். ரெண்டாவது, வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கிலா அமர்தந்த நஞ்சு அமுதாக்கு வித்தார் நனிபள்ளி அடிகளாரேன்னு அப்பர்சாமி தேவாரம். அப்பர்சாமிக்கு விஷம் வச்சான். இது அப்பர்சாமியே பதிவு பண்ணுகிறார். அவள் சமணம் எப்பேற்பட்டவனாக இருந்திருக்கிறான். இப்போ சமண சமயத்தினுடைய அடிப்படை கொள்கை பாருங்க, எல்லா இடங்கள்லையுமே சமயம் என்பது ஒரு மனிதனை தீய நோக்கத்தில் செலுத்தணும் அப்படின்னு உண்டாக்கப்பட்டிருக்காது. எந்த சமயமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவமாக இருந்தாலும் சரி, இந்திய சமயங்களாக இருந்தாலும் சைவ வைணவமாக இருந்தாலும் சரி தான், எந்த சமயமே ஒரு மனிதனை நல்வழிப்படுத்தணும் என்று தான் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த சமய சட்டங்களை கையில் வைத்திருக்கிறான் பாருங்க மனிதன், அவனாலே தான் சமயமும் இழிவான நிலைக்கு போயிடுது. விளங்க புரியுதுங்களா? அப்போ சமயத்தில் தலைவராக இருக்கக்கூடியவர்களால் தான் அவர்கள் அரசாங்கத்தோடு கைகோத்து கொண்டு தனக்கு எதிராக இருக்கிறவங்களை எல்லாம் என்னென்ன நியாயம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு. இப்போ ஞானசம்பந்தர் அதான சார் செஞ்சாருன்னா, சமணர்கள் அரசனுக்கு துரோகம் பண்ணாங்க. சமணர்களை நம்பின அரசர் நின்றசி நெடுமாறப்பாண்டிய நாயனார் பெரிய புராணத்தில் பார்த்தீங்கன்னா ராஜா சமண சமயத்திற்கு ஆதரவாக இருக்கார். ஞானசம்பந்தர் மதுரைக்குள்ளே பிரவேசம் பண்ணும் பொழுதே அவர்களுக்கெல்லாம் தீய நிமித்தங்கள் வருகிறது. சென்று ராஜாட்ட சொல்கிறார்கள், கழுமலத்திலேருந்து ஒரு அந்தன சிறுவன் எங்களை வாதினிலே வெல்ல வந்திருக்கிறான்னு சொன்னாங்க. உன்னைதுக்கு நாம் என்ன செய்யலாம் என்று ராஜா கேட்டார். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நாங்கள் மந்திர முறையினாலே தீ வைத்து அவர்களை நாங்கள் விரட்டுகின்றோம் மடத்திற்குன்னா. உடனே மந்திரத்தினாலே தீ ஏவல் செய்தான், தீ பற்றலை. உடனே இவன் நேர்மையானவனாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும், நம்ம முயற்சி கைவிட்டிருக்கு, நம்மளோட ஒரு பெரிய ஆளாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி இல்லையா, அரசரிடத்தை சென்று நாங்கள் இந்த செய்த முயற்சி பலிக்கவில்லை, வேறு முயற்சியில் ஈடுபடுகின்றோன்னு சொல்லிட்டாவது செஞ்சுருக்கலாம். அதுவும் செய்யலை. செய்யாமல் என்ன பண்ணால், அரசனிடத்தை நாம் மந்திரத்தினாலே நெருப்பு ஏவுனா அது பத்தலைன்னு சொன்னால் அரசன் என்ன பண்ணுவான், உங்களுடைய வல்லமை இவ்வளவுதானா என்று கேட்டு அந்த சமயத்தினுடைய சார்பு ஏற்பட்டு விடலாம் என்று அஞ்சி பௌதிகமாகவே தீ வச்சுட்டான். கொண்டு போய் கையால் நெருப்பு வச்சுட்டு நம்ம மந்திரத்தால் நெருப்பு வச்சுன்னு போய் ராஜாட்ட போய் சொன்னது தப்பா சரியா? இதற்கு ராஜா என்ன செய்வான், தூக்கி அரைநிலை உட்கார வைப்பானா? தண்டனை தான் கொடுப்பான். அரசனுக்கு துரோகம் பண்ணியிருக்கானா இல்லையா, நம்பிக்கை கொடுத்த அரசனுக்கு. ரெண்டாவது, அரசனுடைய ஒரு நாட்டுக்குள்ள ஒரு யாத்ரிகர் வருகிறார், என்ஆர்ஐ வந்தாங்கன்னா அந்த என்ஆர்ஐ வெளியே போகிற வரைக்கும் யார் பொறுப்பு? அந்த அரசு பொறுப்பு, ராஜாங்கம் பொறுப்பு, ராஜன் பொறுப்பு. இப்போ பாண்டி நாட்டுக்குள்ளே வந்திருக்கக்கூடிய என்ஆர்ஐஸ் அவங்க தான் ஞானசம்பந்தர் கோஷ்டி. அவர்களுக்கு உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய குற்றத்தை இவனுக்கு செஞ்சிருக்கிறானுங்க. ரெண்டாவது, ஞானசம்பந்தர் அந்தனர், பிரம்மகத்தி தோஷமே ராஜாவுக்கு பிடிக்கும். இப்போ இவ்வளோ பெரிய குற்றத்தை செய்வதற்கு துணிந்திருக்கிறான் ராஜாவுக்கு எதிராக. இதை ராஜாட்ட அவன் சொல்லவே இல்லை. சரியா? அடுத்தது, ராஜா கிட்ட போய் லஞ்சம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஞானசம்பந்தர் தான் உன்னுடைய நோயை தீர்த்தாலும் கூட நாங்கள் தான் தீர்த்ததான் நீ சொல்லணும் என்று சமணரெல்லாம் ராஜா கிட்ட போய் கேட்பதையும் வைக்கிறார் காட்சியாக. இவ்வளவு குற்றங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்போது முதல்ல ராஜ துரோகமாகி போச்சு. ராஜாவினுடைய உத்தரவுக்கு மாறுபாடாக நடந்து கொண்டது, ராஜா கிட்ட பொய் சொன்னது, இத்தனை விஷயங்கள் சமணம் செய்திருக்கிறான். இப்போ இதற்கு தண்டனை ராஜா கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? கொடுப்பான். ரெண்டாவது, இதுக்கு ஹேது சமணர்களே சொல்கிறார்கள் தங்கள் வாயில். 3 முறை 2 முறை வாதத்தில் தோற்றீங்க, 3வது முறையும் தோத்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்கிறது இப்பயே சொல்லுங்கள். ஏன்னா இது இப்படியே தொடர்ந்து 4-5ன்னு போயிட்டு கூடாதுங்கிறது கேட்டதுக்கு பிறகு தான் நாங்கள்
கழுவேறுகின்றோம் என்று சொன்னார். அப்போ அரசர் கூட என்ன சொல்கிறார், ரொம்ப அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது போல தெரிகிறது, யோசித்து செய்யுங்கன்னார். இல்லை நாங்கள் 3வது முறை தோத்தோம்னா கழுவேறுவது உறுதின்னா சரின்னு சொல்லி அவர்கள் விரும்பியபடி கழுவேற்றப்பட்டது. 2வது, இப்போ ஞானசம்பந்தரத்தை பார்க்கும் பொழுது அரசனுடைய முறை என்று விளக்காதிருந்தார்னு. அப்போது சமயவாதத்தில் மட்டுமே தோற்றிருந்தா போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுருக்கலாம், ஞானசம்பந்தருக்கு அந்த சான்ஸ் இருக்குது. ஆனால் இவர்கள் ஏற்கனவே ராஜதுரோகமும் பண்ணியிருக்கிறதுனால ராஜதுரோகம் பண்ணியவர்களை போய் மன்னிச்சு விடுனது ஞானசம்பந்தர் கேட்கறதுக்கு தார்மீகமாக இவருக்கு என்ன கிடையாது, ஆச்சாரியனாக இருந்தாலும் உரிமை கிடையாது. புரியுதா? அதனால் அவர் அரசனுடைய முறை என்று எண்ணி விளக்காது இருந்தார் என்று பெரிய புராணம் வருகிறது. இவ்வளவு தெளிவாக புராணத்தில் இருக்க ஒரு தரப்பு செய்த குற்றம் அத்தனையும் மூடி மறைச்சுவிட்டு ஞானசம்பந்தர் சைவ சமயம் தான் உங்களை குற்றத்தை செய்கிறதுன்னு நம்ம பேசுகின்றான்னா இவன் ஒன்று படிக்காதவனாக இருக்கணும், யாராவது சொன்னதை கேட்டுருக்கான். அப்படி இல்லை, படித்து தன்னுடைய உள்நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக சமயத்தின் மீது புராணத்தின் மீது பழி போடுகின்றோம். இன்றைக்கு இருக்கிற ஆராய்ச்சியாளர் முழுக்க அப்படி தான் இருக்கான். விளக்கம் புரியுதுங்களா? அப்போது அந்நாளில் ஆளுடைய பிள்ளையார் அருளாலே தென்னாடு சிவம் பெருகன்னா இப்படித்தான் அவர் 3 வாதங்களை வென்று 3வதாக ராஜாவுக்கு உபதேசம் பண்ணுகின்றார். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் பதிகம் என்பதற்கு திருப்பாசுரம்னு பேர். இந்த பதிக பாசுரங்களை ஏற்ற கையாலை எழுதி அவரே நீரில் விடுகின்றார். கரைக்கோளை தென்னீர் பற்றின்றி பாங்கு எதிர்வின் உறவும் பெற்றொன்று உயர்த்த பெருமானும் அன்றே என்று ஞானசம்பந்தரை ஸ்தாபிக்கிறார். அதை இந்த ஓலையானது நீருடைய பற்றல் இல்லாமல் நேரடியாக ஆற்றில் எதிர்த்து செல்ல போகிறது. இந்த அற்புதத்தை பார்த்த மாத்திரத்தில் எந்த ஒரு கடவுள் கையிலே ரிஷபக்கொடி வைத்திருக்கின்றானோ அவன்தான் கடவுள் உலகத்திற்கு என்பது தெரியும் என்று சாமி ஸ்தாபிக்கிறார். நல்லார்கள் சேர்ப்புகழி ஞான சம்பந்தன் நல்ல எல்லார்களும் வரவும் ஈசனை ஏத்து பாடல் பல்லார்களும் பரவ பாசுரம் சொன்ன 10 வல்லார்கள் வானோர் உலகளவும் வல்லரன்றே. நிறைவில் 12வது பாட்டு, 12 பாட்டோட நிறைவுபடுகிறார் பாசுரம். இதில் பாசுரம் சொன்ன 10 தான் இருக்கார். 10 பாட்டு பதிகம். 11வது பாட்டு எப்பொழுதும் கிடைக்காப்பா அமையணும். ஆனால் அப்படி அமையாமல் அது ஞானசம்பந்தர் சொன்ன உரையாக அமைஞ்சிருக்கு. அது என்ன, இந்த 10 பாட்டையும் எழுதி ஏட்டில் விட போகிறேன், இது தண்ணீரில் அடிச்சுட்டு செல்லாமல் எதுக்கு இதில் போகுது, அதை பார்த்த மாத்திரத்திலே சிவபெருமான் தான் கடவுள் என்று உலகத்திற்கு கர்த்தா என்பது தெரியும் என்பதை சொல்லி பிறகு 12வதாக திருக்கடைக்காப்பு சாத்துறார் சாமி. இந்த 12 பாட்டுமே 12 சூத்திரங்களுக்கு இணையானது, சிவஞான போகத்திலே 12 சூத்திரங்களுக்கு இணையானது என்று சிந்திக்க வேண்டும். சிவபெருமான் தான் கர்த்தா, அவருடைய பெருமை என்ன, உயிர்களுடைய தன்மை என்ன, இது எல்லாவற்றையும் இதில் வந்துருக்கிறது. உயிர்களிலேயே தலையாய உயிர்கள்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாவும் திருமால் இவர்களெல்லாம் கூட சிவபெருமான் தான் காப்பாற்றிருக்கார். மாலாயவனும் மறைவல்ல நான்முகனும் காலாய முன்னிற்கடைந்தார் கரிதாய் எழுந்த ஆளாள முண்டங்கு அமரற்கருள் செய்ததுமாமே என்று சொல்லியிருக்கிறார். அவர்களுக்கு கூட காப்பாற்றினவர் அவர் தான் சொல்லியிருக்கிறார். அப்புறம் குற்றம் செஞ்சாலும் அது சிவபெருமானுடைய சிந்தனையிலே இருந்ததுன்னா அது குற்றமாக்கப்படாது. அதை பண்டு முடிமேல் சேர்ந்த காலை அரைவெட்டிட முக்கன் மூர்த்தி அடிசேர்ந்த வண்ணனும் அப்படின்னார். சண்டேசநாயனுடைய விஷயத்தை சொல்லி சிவபெருமானை சிந்தனையிலிருந்து செஞ்சோம்னா அந்த கர்மம் உயிருக்கு வராது என்பதை விளக்கியிருக்கிறார். இதெல்லாம் சித்தாந்தத்தில் வரக்கூடிய கருத்து, சஞ்ஞான போகத்தில் உள்ள கருத்து தான் அங்கேயே விளக்கியிருக்கிறார் சாமி. 2வது சஞ்ஞான போகத்தினுடைய முதல் சூத்திரத்தை பார்த்தீங்கன்னா சங்காரகர்த்தாவாகிய முதல்னு வரும். அதை தான் வெந்த சாம்பல் விரையன பூசி தந்தையாரோட தாயிலர் தம்மையே சிந்தியார் அவர் எழுவார்தமை வினைப்பரால் எந்தையார் அவர் எவ்வகையார்களோ என்று சொல்லியிருக்கிறார். அதில் வெந்த சாம்பல் விரையன பூசி அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது அவர் சங்காரகர்த்தாவாகிய முதல் என்று கொள்ளு அப்படின்னு சேக்கார சாமி வரை சொல்லுகிறார். அதற்கு அதனால் சஞ்ஞான போதமும் இந்த 12 பாடல்கள் அடங்கிய 12 பாசுரங்களுக்கும் வேற வேற இல்லை. இதைத்தான் சேக்கரார் சாமி அதனால தான் 24 பாடலில் உரை சொல்லுகிறார். உபதேசம் செய்து தான் ராஜாவை சைவ சமயத்துக்கு திருப்புகின்றார். அப்போ ராஜா அந்த சைவ சமயத்தை திரும்பி மக்களையும் திருப்பினதுனால தென்னாடு சிவம் பெருக செங்கோல் வைத்து ராஜா செங்கோல் வைத்ததை, அவன் செங்கோல் என்பது அனைத்து மக்களுக்கும் நீதியை வழங்குவது. செங்கோல்னா கையில் செங்கோல் வச்சிருக்கான்னு அர்த்தம் இல்லை. கோல் என்பது
அரசனுடைய ஆட்சி முறையை குறிப்பதற்குரிய ஆகு பெயர். அவன் கையில் வச்சிருக்கிறான் இல்லையா கோல், அதை குறிக்காது. கோன்மை அப்படின்னா அரசனுடைய ஆட்சி முறை. கோன் அப்படின்னா ராஜா. கோனுடைய கையில் இருப்பது கோல், மக்களுடைய ஆட்சி முறை. செங்கோன்மைனா சாயாதது. கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது. ஒரு பக்கம் சாயக்கூடாது, சரிசமமாக போக வேணும் யாராக இருந்தாலும். ராஜானே எப்படி இருக்கணுமா? மாநிலம் காவலன் ஆகின் மண்ணுயிர் காக்கும் காலை தன்னால் தம் பரிசனத்தால் ஊனமில் பகைதிரத்தால் கல்வர் தம்மால் உயிரால் ஆணவயம் ஐந்தும் தீர்ப்பான் என்று சேக்கரார் சாமி சொல்லியிருக்கிறாங்க. ராஜாவாக இருந்தால் முதல்ல அவனால் மக்களை கூட்டம் வரக்கூடாது. அவன் வரி வசூல் பண்ணுறதுல மக்களை போட்டு துன்பப்படுத்தக்கூடாது. ராஜா எப்படி மக்களிடத்தை வரி வசூலிக்க வேணும் தெரியுமா? தேனியை போலவும் அட்டையை போலவும் வரி வசூலிக்கணுங்கிறான். அட்டைப்பூச்சி என்ன பண்ணும்? நம்மளை கடிச்சிருக்கோம், ஆனால் நம்மளுக்கு கடிச்சிருக்குங்கிறதே நமக்கு தெரியாது. நம்மகிட்ட தேவையான ரத்தத்தை எடுத்துக்கும். அது அதேமாதிரி அரசன் மக்களை துன்புறுத்தாமல் மக்களிடத்திலிருந்து வரி பெற்று கொள்ள வேண்டும். தேனி பூவிலிருந்து தேன் எடுத்துட்டா பூ வீணாக போயிடுதா? அதே போல் தேனி போல் தேன் எடுத்துக்கொள்ள வேண்டும், மக்களிடத்தை வரியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் மக்களை வருத்தி அவன் வரி பெற்றான்னா அவனுடைய மக்கள் கண்ணீர் விடுவார்கள். அந்த கண்ணீரே அவனுக்கு ஆபத்தாக முடியும் என்று சொல்லுகிறார். அல்லல் பட்டு அல்லல் பற்று அழுத கண்ணீர் என்று செல்வத்தை தேய்க்கும் படை என்று சொல்லியிருக்கிறார். அப்போ செங்கோல் உய்த்துனா மக்களை துன்புறுத்தாமல் ஆட்சி செய்து, அறம் அளித்து. அறம் என்பது என்ன? அறம்னா பொதுவாக தர்மப்படி நடக்கிறதுன்னு நம்மளாம் நினைக்கிறோம். சித்தியார் பார்த்தீங்கன்னா, காண்பவன் சிவனேயாகில் அவனடிக்கு அன்பு செய்கை மாண்பு அறம் என்று சித்தியார் சொல்லுகிறது இல்லையா? இது 2ஆம் சூத்திரத்தில் வருது. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிறவன் சிவபெருமான் என்றால் அவனுடைய திருவடிக்கு அன்பு செய்வது தானங்க அறம். காண்பவன் சிவனேயாகில் அவனடிக்கு அன்பு செய்கை மாண்பு அறம். அறம்னா என்னன்னு கேட்டால் செய்வது என்ன விளக்கம் சொல்லணும்? சிவபக்தி தான் அறம் என்று சொல்ல வேண்டும். விளக்கம் புரியுதுங்களா? அறமளி இதம் மரமளி அகிதம் என்று இதை சிவஞான போகத்தினுடைய 2ஆம் சூத்திரத்தில் இருவினை அதிகரணத்தில் பேசுகின்றோம். அங்கே தான் காண்பவன் சிவனே ஆகில் அவனடிக்கு அன்பு செய்கை மாண்பு அறம்னார். அப்போது அறமளித்து சொன்னாம நெறி போற்றி. அது என்ன சொல்லாம நெறி போற்றி? பஞ்சாட்சரத்தையே நெறியாக கொண்டு என்று பொருள். இதற்கு சொல் நாம நெறி பஞ்சாட்சரத்தின் வடி சிவபெருமான் தான் பொருள் என்று சொன்னாம நெறி போற்றி சுரர் நகர்கோன் தனை கொண்ட என்று சொல்லுகின்றார். சொன்னாம நெறி போற்ற சுரர் நகர்கோன் தனை கொண்டனர். இதென்ன சுரர் நகர்கோன் என்றால், சுரர்னா யாரு? சுரர்னா தேவர்கள். சுரர் நகரம்னா தேவ உலகம். அங்க இருக்கக்கூடிய கோன் யாரு? இந்திரன் இல்லையா? இந்திரனுடைய பழையங்கால புராண கால பாண்டியர்கள் உக்கிரகுமார பாண்டியர் என்கிறவர் இந்திரனுடைய முடிமேல வலையெறிந்தார் அப்படின்னு ஒரு சரித்திரம் இருக்கு. இந்திரன் முடிமேல் வலையெறிந்த படலம், கடல் சோர விட்ட படலம், இதெல்லாம் பழங்கால பாண்டியராஜாக்களுடைய சரித்திரங்கள். அதில் அகத்தியரோட உபதேசம் கேட்டு இந்திரனை சந்திப்பதற்காக சேர சோழ பாண்டியர்கள் சொர்க்கத்துக்கு போனாங்க. அங்கே போகும்போது இந்திரனுக்கு சரிசமமாக உக்கிரகுமார பாண்டியன் அமர்ந்தார். அப்போ இந்திரனுக்கு ஒரு அது கொஞ்சம் பொறாமையாக ஜலஸாக இருந்துச்சு. பிற்பாடு அவர்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள், பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சதுக்கு பிறகு இந்திரன் அவருக்கு என்ன பண்ணார்? தன்னுடைய ரத்னஹாரத்தை பரிசாக கொடுத்தார். இந்திரஹாரம், இந்திரன் அணிந்திருக்கக்கூடிய ஒரு ஹாரத்தை இந்த உக்கிரகுமார பாண்டியருக்கு பரிசாக கொடுத்தார். சார், ஒருவர் பாண்டிய அரசனாக இருக்கிறார், பாண்டிய நாட்டை கைப்பற்றினார், பாண்டிய நாட்டுக்கு ஒரு தலைவர் அப்படின்னா அது எதுக்கு தெரியுமா ஆத்தரைஸ் பண்ணும்? இந்த இந்திர ஆரத்தை அணிந்து கொண்டவன் தான் பாண்டியராஜா. விளக்கம் புரியுதுங்களா? இந்திர ஆரம் வழி வழியாக இந்த உக்கிரகுமார பாண்டிய ராஜா கிட்ட இருந்து வழி வழியாக எல்லாருக்கும் வந்துச்சு. இப்போ இந்த ஆரத்தை யாரும் அணிஞ்சிருக்காருங்கிறார்? இன்றசி நெடுமாற பாண்டிய நாயனார் அறிஞ்சிருக்கார். சுரர் நகர் கோன் தனை கொண்ட பொன்னாரம் அணிமார்பில் புரவலனார் புலிகின்றார். விளங்குதா? இது பிற்காலத்தில் ராஜராஜ சோழன் காலகட்டத்திலே இது ஒரு முக்கியமான அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. முதலாம் ராஜராஜ சோழர் அவர் 7 நாட்டுக்கு படையெடுத்து சொல்லும் பொழுது
நாட்டினுடைய பாதி நாட்டை மட்டும்தான் கைப்பற்றுகிறார். பாதிக்கு மேலே காடு இலங்கையில். அதனால் அங்கே இருந்தக்கூடிய பாண்டியராஜா என்ன பண்ணார், பாண்டியராஜா நாட்டு ராஜாவுடைய நாடுனா இலங்கை நாடு, நாட்டு ராஜாவுடைய தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு ராஜராஜ சோழருக்கு பயந்து இலங்கை தீவுக்குள்ளே போய் பதுங்கிட்டார். இலங்கை தீவில் சிங்கள அரசன் இருக்கிறான். சிங்கள அரசனும் பாண்டிய அரசனும் நட்பில் இருக்காங்க. உடனே ராஜராஜ சோழன் என்ன பண்ணுறார், இலங்கை மீது படையெடுக்கிறார். அவங்க 2 பேரும் தப்பிச்சு, சிங்கள அரசனும் பாண்டிய அரசனும் தப்பிச்சு இன்னும் தெற்க போயிட்டாங்க. இலங்கையில் தெற்க போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய காட்டு பகுதிகளில் பாண்டியராஜாவினுடைய இந்திர ஆரத்தையும் மணிமுடியையும் பதுக்கி வச்சுட்டு பாண்டியராஜா போயிடலாம். பாண்டிய ராஜ்யத்தை கை கொண்டு இவர் பாண்டிய நாட்டுக்கு ராஜாவாக இருக்கணும்னா ராஜராஜ சோழன் என்ன பண்ண வேண்டியிருக்கு, இந்திர ஆரத்தை கைப்பற்ற வேண்டியிருக்குது. ஆனால் அவரால் அது முடியல. பிற்பாடு ராஜேந்திர சோழன் பையன் வரார். அவர் ராஜாவாக வந்த பொழுது இலங்கை மீது படையெடுத்து இலங்கை முழுவதும் கைப்பற்றி காட்டு பகுதியில் பதுக்கு பண்ணி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாண்டியனுடைய ரத்னஹாரத்தையும் மணிமுடியையும் கொண்டு வந்து ராஜேந்திர சோழன் சூட்டி கொண்டு எம்மண்டலமும் கொண்ட மும்முடி சோழன் என்று தனக்கு பட்டம் சூட்டி கொண்டார். அதனால தான் அவருக்கு பேர் மதுராந்தகன்னு பேர். மதுரைக்கு யமன் போன்றவன் என்று பெயர். இது மதுராந்தகம்னு ஏரி இருக்குல்ல இங்கே, அந்த ஏரி ராஜேந்திர சோழனுடைய பேரில் வெட்டப்பட்டது தான். மதுராந்தகனா மதுரைக்கு யமன் போன்றவன் அர்த்தம். அதனால் மதுரை நகரத்துக்கு இல்லை, மதுரை ஆட்சி செஞ்ச பாண்டியராஜாக்களுக்குன்னார். அது பகையை அப்படி காலகாலம் காத்திரு பகையே என்று இப்படி பல காலமாக சோழ ராஜாக்களால் ஒடுக்கப்பட்ட பாண்டிய அரசர்களில் கடைசியாக ஒருத்தர் வந்தார். அவர் தான் மதுரை மீட்டு சுந்தர பாண்டியன்னு பேர். இல்லை பிற்பாடு சோழ ராஜாக்கள்லாம் அவர் தான் சோழ ராஜ்யத்தை, பிற்கால சோழ சாம்ராஜ்யத்தை கவிழ்க்கிறார் அவர் தான். கடைசியாக 2ஆம் ராஜராஜன் ஒரு வழிகுன்றிய சோழராஜா இருந்தான் கங்கை சோழபுரத்தில். அவரோட இந்த மதுரை மீட்ட சுந்தரபாண்டிய ராஜா வந்து அவரை சண்டை போட்டு ஜெயிச்சு தெல்லையில் வந்து முடிசூட்டி கொள்கிறார். அப்புறம் சோழர்களுடைய முக்கியமான முடிசூட்டு தலைநகரங்களாக ஒன்றான பழையாறையில் சென்று முடிசூட்டி கொள்கிறார். அங்கே சோழ நாட்டில் இவர் இடிக்காத கட்டடமே கிடையாதான். சோழராஜா பாண்டியராஜா சோழ நாட்டு மேலே படையெடுத்து வந்து இடிக்காத கட்டடமே இல்லைன்ட்டார். பெரியார் துலவ நெடுமாறன் அப்படின்னு தொடங்கக்கூடிய கல்வெட்டு திருவெள்ளரை கோயிலில் இருக்குது. இந்த கல்வெட்டு பற்றி நிறைய சிறப்பாக அடியன் கூட வீடியோவோட ஃபேஸ்புக்கில் போட்டாங்க போயிருந்தப்போ. அதில் அரமியத்து பரியாத தூணில்லை அன்று கண்ணன் நெறியால் விடுந்தூன் 16மே அங்கே நின்றனவேன்னு ஒரு கல்வெட்டு வாசகம் அந்த திருவள்ளரை கோயில் பெருமாள் கோயிலில் இருக்குது. அதாவது பட்டினப்பாலை என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் தமிழில் இருக்குது. அது 10 பாடலில் உண்டு. மொத்த சங்க நூல் 18 மேல்கணக்கும்பாங்க. அதை நற்றினில் குறுந்தொகை 500 ஒத்த 18 ஒங்கு உரிவாடல் கற்றறிந்தோர் எத்தும் கலியுடு அகம் திறம் இத்திரத்த 8 தொகை அப்படின்னு அகம்புறம் எத்திரத்த 8 தொகை. அதே மாதிரி முருகுபாலை 2 பெருகு மலவதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை அப்படின்னு சொல்லி ஒரு 10 பாட்டு. அதில் ஒன்று பட்டினப்பாலை. இந்த பட்டினப்பாளையுடைய பாட்டுடைய தலைவன் கரியார் சோழர், சங்ககால சோழர். அதை பாடினது கடியில் ஒரு உருத்திரங்கண்ணனார்னு பேர். இந்த பட்டினப்பாலை பாடினதுக்கு சோழ நாட்டில் ஒரு 16 கால் மண்டபத்தை ப்ரைஸாக கொடுத்தாராம் பாண்டியராஜா, சோழராஜா. இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்தது. சங்க காலத்தில் கிமு முதல் 2 நூற்றாண்டுகள் இருந்திருக்கலாம், கிபியில் 1-2 கூட இருந்திருக்கலாம்னு வச்சுங்களேன். இது நடந்ததுக்கு பிறகு ஒரு 6-7 நூற்றாண்டுக்கு பிறகு 10 நூற்றாண்டுக்கு பிறகு தான் இந்த சம்பவம் நடக்குது. அது 13 நூற்றாண்டுக்கு பிறகு தான், 12 நூற்றாண்டுக்கு பிறகு தான் அது நம்ம நெடுமாற பாண்டியனுடைய காலம். இப்போ பாண்டியராஜா சோழ நாட்டை கைப்பற்றின காலம் சொல்லிட்டு இருக்கு. இப்போ சோழராஜா எல்லாம் பாண்டிய நாட்டை பிடிச்சி தன்னை மதுராந்தகன்னு பேரெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கே போய் சோழராஜா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான், பாண்டிய வம்சத்தையே தலைதூக்க விடாமல். அதனால் இப்படி சோழராஜாக்கள் எப்படியாவது பழி தீர்க்கணும்னு பாண்டியராஜாக்கள் காத்திருந்து அதில் ஒருத்தர் வந்தது தான் மதுரை மீட்டு சுந்தர பாண்டியன் என்று பேர் அவருக்கு தான். அவர் மாரவர்மன் சுந்தர பாண்டியன் அவருக்கு பேர். அவர் தான் 3ஆம் ராஜராஜனை வெற்றி கொண்டு சோழர் ஆட்டையை பாண்டிய நாட்டுக்கு அடிமையாக்குறார். அப்போது அவருக்கு தான் இப்படி திருவள்ளரை கோயில் கல்வெட்டில் தன்னை குறிச்சிக்கிறார். சோழ நாட்டில் இருக்கிற ஒரு கட்டடத்தை கூட விடலையா, எல்லாத்தையும் இடித்து தரமாட்டினாமல் ஆக்கினாராம்.
எது மட்டும்தான் நின்றுச்சான்னா, முன்பு 13 நூற்றாண்டுக்கு முன்னாடி சங்க காலத்தில் பட்டினப்பாலைக்காக கடிலூர் உருத்திரங்கண்ணார் பெற்றாரே 16 தூண் கொண்ட மண்டபம், அது மட்டும்தான் நின்றுது, மற்றது எல்லாத்தையும் இடிச்சல்ட்டான் அப்படின்னு திருவள்ளரை கோயில் கல்வெட்டில் தன்னை பற்றி குறிச்சிக்கிறார் இந்த ராஜா. இப்போ பெரிய சிவபக்தர், அதே சமயம் வைணவ பக்தர். திருவரங்கத்து பெருமாளுக்கு மிகப்பெரிய தானங்கள்லாம் கொடுத்தார் இவர். இன்னும் அவருக்கு பேர் சுந்தரபாண்டிய இல்லை, அதுதான் முன்னாடியே இவங்க இடிச்சாச்சே. கோயிலை மட்டும்தான் வச்சுப்பான், மற்றபடி இவங்க கட்டக்கூடிய அரண்மனையில் எதையும் வச்சுக்கிறது இல்லை. இவன் முன்னாடி போனோடனே சோழராஜா என்ன பண்ணுவான்னா, முதல்ல அரண்மனையில் இடித்து தள்ளி அதில் கழுதை பூட்டி ஏறு பூட்டி கபடி விதைப்பான். அதே வேலை இவனு வந்து பார்த்தான். பாண்டியராஜா என்ன எழுதிக்கிறான், சோழராஜாக்களுடைய மனைவிமார்கள் அழுத கண்ணீரை தேக்கி அதன் மூலமாக சோழ நாட்டை சேராக்கி அதில் கழுதை பூட்டி ஏறு ஓட்டி அதில் கபடி பேய்க்கடுகு விதைச்ச அப்படின்னு சொல்லி தன்னை பெருமையாக சொல்லிக்கிறார். அந்த நாட்டை இழிவுபடுத்துறதுக்காக சோழ ராஜாக்களை இழிவுபடுத்துறது. அதே மாதிரி இவனும் பண்ணியிருக்காரு. இன்னும் ஒருத்தவரத்தை மாறி பண்ணிக்கிறார். ஆமாம் அப்படின்னு பார்க்கிறோம். எதுக்கு சொல்ல வந்தேன், இந்த சுரநகர் கோன் தனை கொண்ட பொன்னார மணிமார்பில். அதனால் இந்த பொன்னாரம் என்பது ராஜேந்திர சோழ காலகட்டம் வரைக்கும் கூட குறிப்பு இருக்குது. இதில் அவர் ராஜேந்திர சோழருடைய மெய்கீர்த்தியில் இவருக்கு இலங்கையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த ரத்னகாரத்தை, இந்திரன் ரத்னகாரத்தை இவர் மீட்டு அணிந்து கொண்டு இவரே மும்முடிச்சோழ சக்கரவர்த்தியாக பாண்டிய மண்டலமும் கொண்டு ஆட்சி பண்ணாருங்கிற குறிப்பு கொடுக்குறார். அதை தான் சேக்கரார் சாமிங்க சொல்லுகிறார்கள். அப்படி நம்முடைய நின்றசீர் நெடுமாற பாண்டிய நாயனாரும் இந்த ரத்னகாரத்தை அணிந்து கொண்டு ஆட்சி செய்கின்றார் என்பதை விளக்குகிறார்.